இந்த வீடியோ உன் லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஹிடன் ரீசன் இருக்கு. நீ பாக்குறது ப்ராப்ளம், ஆனா அது ஒரு சிக்னல். ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ், பிரஷர். இவ்ளோ நாளா நீ தப்பான ஆங்கிள் தான் பார்த்திருக்க. இது ஜஸ்ட் கான்டென்ட் இல்ல, இது உன் மைண்ட் செட்டை ரீசெட் பண்ண ஒரு ஸ்டார்ட். லெட்ஸ் பிகின். ரோஹிணியோட 6 பவர்ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். 1. லைஃப் இப்படியே போகட்டும்னு விடக்கூடாது. லேட் ஆன அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம தொழில் ஒண்ணா இருக்கும், நம்ம ப்ரொஃபஷன் ஒண்ணா இருக்கும், ஆனா நாம யாரா இருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பர்சனாலிட்டி, நான் ரோஹிணி எதை விரும்புகிறேன், எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி, ஏன்னா எனக்கு இந்த சினிமா அப்படின்ற ஒரு வெளிச்சம் எனக்கு கொடுத்துருக்கு. அப்படியான ஒரு வெளிச்சத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்றது. ஏன்னா எப்பொழுதுமே நாம இப்படிதான் நாம அப்படின்னு டிசைட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்புறவனா. 2. இன்னைக்கு men and women ரெண்டு பேரும் பிசினஸ்ல ஸ்ட்ரகிள் தான். ஜெண்டர் இல்ல, பிரஷர் தான் காமன். நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலா நாம உடைஞ்சு போயிடாம இருக்கிறதோ, இல்லைன்னா எல்லாரையும் ஒன்னா இணைச்சு போகிறதுக்கு ஒரு பர்சனா நம்ம என்ன பண்ண முடியும். நீங்க எல்லாருமே வீட்டுல பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கங்க. முதல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த விதமான தடங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அந்த தடங்களா இல்லாம இருந்ததுனாலதான் நீங்க ஆண்கள் இந்த சீட்ல இங்க இன்னைக்கு உட்கார முடிஞ்சது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். பெண்ணுக்கு இந்த சமூகத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு வீடே. நல்லா வேலை பண்ண தெரியணும், ஹஸ்பண்டை ரொம்ப நல்லா பார்த்துக்க தெரியணும், புகுந்த வீட்டுல இருக்கிற யாருடைய மனசையும் நோகடிக்காம நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு தானே நமக்கு ட்ரைனிங் சென்டரா நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய வீடு இருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வர்றோம், அந்த வீட்டுல சர்வீஸ் பண்றோம். நம்ம அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆக்சுவலி அது நம்மளுடைய பார்ட்னருடைய வீடா இருந்தாலும் நம்மளுடைய சர்வீஸ், அது எல்லாம் தான் நம்மளுடைய கடமை. எப்படி அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே மாதிரி கடமை. அவங்க வெளியே சொல்றது இல்ல. நாம பட்டுன்னு ஏதாவது பிரச்சனை அழுதுறோம், ஆனா அவங்க அழறது இல்ல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். பிறந்த உடனே கேட்பாங்க போல இருக்கு, என்னடா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டு கேட்டே ஒரு ஆண்மகனை பயங்கர டென்ஷனுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாக்குற ஒரு சமூகம் தான் இது. ஆனா இந்த பெண்கள் இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு பெரிய கடமையையும் பார்த்துக்கிட்டே, நானும் ஒரு பிசினஸ் என்டர்பிரனரா நான் இங்க உட்கார போறேன்னு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நாங்க வேற யாருக்கு கீழேயாவது நாங்க ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, நான் தொழில் பண்ணுவேன், நான் பிசினஸ் பண்ணுவேன், இதுதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எதுக்குடா இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற, நீ பிசினஸ்ல போனேன்னா நிறைய நஷ்டம் வரும், உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட தைரியமா ஐ வில் டேக் திஸ் ஓன்லி அப்படின்னு சொன்னதுனால எங்க சினிமாவில இருந்து தான் இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு பேச முடியும். பிகாஸ் மை லைஃப் இஸ் சினிமா, நத்திங் பட் சினிமா. பிகாஸ் 5 வயசுல இருந்து சினிமாவில தான் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால. உங்களுக்கு இந்த செந்தில் கவுண்டமணி அவர்களுடைய ஒரு சின்ன ஜோக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு லேடி கொண்டு வருவாங்க. செந்தில் என்ன பண்ணுவார், அவ்வளோ அப்பாவியான ஒரு முகம், அவர் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பரிதாபமா இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பல்பை உடைச்சிருவாரு. பல்பு உடைச்சிட்டா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவாரு, ஏம்மா உனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னா, அந்த அம்மா ரொம்ப உறுதியா, ஆமா எனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும். இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பெண்களும் ஆண்களும் என்ன சொல்லிக்கோம்னா, எங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்க மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நீங்க கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சோ அப்படியான ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை தான் வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை கொடுத்திருக்கிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. எனக்கு சின்ன வயசுல எனக்கு இது சினிமாவுக்குள்ள என்ன அறியாம இருந்த பருவத்துல எங்க அப்பா கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நிறுத்திட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்தினாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நான் திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச போது பிசினஸ் பண்ணலாமா இதெல்லாம் கூட நான் யோசிச்சேன் சார். ஒரு 2004
4 வாக்குல. ஆனா வந்து என்னுடைய மை ஹார்ட் வாஸ் இன் சினிமா. அதுக்காக நான் தேர்ந்தெடுத்து வந்தது திரும்பி சினிமா அப்படின்ற போது நானும் கூட சொன்னேன் பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆளு தான். 3 many business people juggling பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? டைம், மணி, ஃபேமிலி, ஸ்ட்ரெஸ் எல்லாமா ஒரு கையில பேலன்ஸ் பண்ணிட்டு. லீடர்ஷிப் அப்படின்றத பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு இருக்கிற தன்மைகள் என்ன, இருக்க வேண்டிய ஆன் த ஸ்பாட் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஜகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு வந்து நீங்களே எல்லாத்தையும் எடுத்து பண்ணும்போது அந்த ஜகிளிங்ல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நான் as a single mother நான் வீட்டை பார்க்கணும், என் பையனுடைய விஷயங்களை பார்க்கணும், நான் என்னுடைய ப்ரொஃபஷனை பார்க்கணும், என்னை பத்தின விஷயங்களை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற போது ஜக்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம அந்த ஒரு கோமாளி சர்க்கஸ்ல வந்து ஜகிள் பண்ணுவார் இல்லையா, 2 பந்தோட ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் 3வது பந்து, 4வது பந்து, 5வது பந்து அப்படின்னு எல்லாம் போயிடும். ஆனா வந்து எந்த பந்துமே கீழே விழாம அவரால் எப்படி ஜகிள் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க ஒண்ணுதான் அவங்க சொன்னாங்க, நான் ஒரே ஒரு பால தான் என்னுடைய கண் இருக்கு, என் கைக்கு வர பால் கிட்ட தான் என்னுடைய கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எந்த வேலையை எப்போ பண்றோமோ அதுல மட்டுமே நாம கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா போன் எடுக்க மாட்டேன். போனுக்கு வந்து நிறைய போன் கால்ஸ் வரும், ஆனா என்னுடைய அசிஸ்டன்ட்டுடைய நம்பர் கொடுத்துருவேன், எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் என்னுடைய வேலை ஆக்டரா நாங்க வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கும். பட் அப்படி பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ்க்கும் உங்களுடைய ஜென் ஜீக்கு இன்னும் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி வந்து ரீல்ஸ் வந்து அந்த ரீல்ஸுக்கான கண்டென்ட் கொடுக்கறதே நாங்க தான். பட் நாங்க சொன்னது வந்து சினிமா ஃபார்மேட்ல கொடுக்கறோம், அவங்க தான் வந்து சின்னதா. அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி ஆகிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன் கிட்ட நாம எப்படி வந்து இந்த அட்டென்ஷனை வாங்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிற இந்த எதிர்ப்போது இந்த ஜக்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இப்போ நமக்குள்ள அது இருக்கா? இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க வந்து போன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னா அது நம்மளால முடியுதா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி சொல்ல போனா நிஜமாவே முடியுதுங்களா உங்களால? ஏன்னா இது எல்லாமே தான் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க, கண்ணுக்கு நல்லது கிடையாது, பிரெயினுக்கு நல்லது கிடையாது, நீங்க சரியான நேரத்துல தூங்கல அப்படின்னா எல்லா அட்வைஸும் வந்து பம்பார்டு பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா அது நம்மளால செய்ய முடியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது தான் how difficult it is to concentrate on one அப்படின்றது. 4 உனக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ரேண்டம் இல்ல, அது ஒரு சிக்னல், சேஞ்ச் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் லீடர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லீடர்ஸா வர்றதுக்கோ இல்ல அடுத்த ரவுண்ட் எடுக்கிறதுக்கோ அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு நமக்கு சில சிக்னல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து தோனி முதல்ல he became a captain in 2007 இல்லையா? ராகுல் டிராவிட் போனதுக்கு அப்புறம் யார் இருந்தாங்க ரன்னிங்ல? சேவாக் இருந்தாரு, யுவராஜ் இருந்தாரு. பட் திஸ் ஒன் வாஸ் a wicket keeper and wicket keeper-ஆ இருக்கும் போதே அவர் வந்து தன்னுடைய டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சஜஷன்ஸ், அந்த சின்ன சேஞ்சஸ் எல்லாமே இந்த டீமுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததை கவனிச்சு they picked him up. That was a beautiful promotion. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய இதுவா நடந்திருக்கு இல்லையா? 5 ஸ்ட்ரெஸ் வர்க்னால வரல, உன் சிஸ்டம் உன் ரொட்டீன் சரியில்லைனா தான் வரும். ஸ்ட்ரெஸ் வந்து ஜாப்ல எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அப்புறம் சார் டைம் பத்தலையோ? ஸோ பேசிக்கலி என்னன்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு வர்றது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த 4 குவாட்ரண்ட் எல்லாம் தெரியும். அர்ஜென்ட் எது, இம்பார்ட்டன்ட் எது, இம்பார்ட்டன்ட் இல்லாத நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அர்ஜென்ட் அப்படின்ற இடத்துக்கு போகாமல் இருக்கணும், அதெல்லாமே தெரியும். பட் அதில் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஒரு 15 நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து இங்கே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த டைம் ஒரு நாள்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கிறது பண்றோம், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா இருக்கிறது பண்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்ன பண்ணிடுறோம்? அப்புறம் நாளைக்கு டைம் இருக்கு அப்படின்னு ஒத்தி வச்சிடுறோம். பட் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 hours கொடுத்துட்டோம்னா we are the winners அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்கே வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு 7 habits of the successful
அப்படின்னு. 6 உன் லைஃப் அப்கிரேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உன் டிசிப்ளின் தான் அப்கிரேட் ஆகணும். நமக்கு நாம ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும். இஃப் தேர் இஸ் நோ டிசிப்ளின் தேர் இஸ் நோ growth ஆக்சுவலி. ஏன் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன் 2010ல. ஸோ பணம் கட்டிட்டு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனேன். ஸோ நடுவில் இப்போ ஒரு பிரேக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பிரேக் கொடுத்த மாதிரி எல்லாரையும் எங்களையே கேட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஓகே வி ஜஸ்ட் நீட் டீ சாப்பிட்டுட்டு வர்றது தானே, 6:45 6:30க்கு வெளியே போகிறோம், 6:45க்கு நாங்கள் உள்ள வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு 3 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதாவது 6:48 ஆயிடுச்சு. எல்லாமே டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்தது. நான் சொன்னேன், இல்லைங்க நான் டீ கொடுக்கறதுல லேட் ஆயிடுச்சு, நான் முன்னாடியே போயிட்டேன், அங்க நிறைய க்ரௌட் இருந்ததுனால 3 மினிட்ஸ் தானே ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, நாங்க உள்ள போயிடுறோம் அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இல்ல மேம் நீங்க உள்ள போக முடியாது, இந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்த செஷனுக்கு நீங்க உள்ள போகலாம், யூ cannot go inside அப்படின்னா அது என்னங்க, நான் பணம் கொடுத்தேன், அப்போ என்னையே நீங்க உள்ள வேணான்னு சொல்றீங்களா? அப்போ உள்ள யாருக்குங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? பணம் கொடுத்தவங்களுக்கு தானே எனக்கு மணி வேல்யூ கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். பட் நோ வே, திறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் செஷன் உள்ள போன போது நான் அந்த ஸ்பீக்கரை கேட்டேன், ஏன் எங்களை உள்ள நீங்க அனுமதிக்கல? யூ ஆர் சப்போஸ் டு லெட் அஸ் இன் இல்லையா, அந்த செஷன் எங்களுக்கு திரும்பி கிடைக்காது இல்லைன்னா. மேம் நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க, 15 மினிட்ஸ் போதும் 6:45க்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா நான் சொன்னேன், ஆனா வெளியே அதெல்லாம் இருக்கட்டும் மேம், அப்படி சொன்னது நானா நீங்களா அப்படின்னா நான் தான் சொன்னேன்னா, நீங்க கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியறதுக்காக. நீங்க கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாத்தலைன்னா உங்களுடைய வார்த்தையை வேற யாராவது காப்பாத்துவாங்களா அப்படின்றது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே திங்ஸ் டு டூ அப்படின்னு எழுதிக்கிறோம், நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கே சொல்லிக்கிறோம் இல்லையா, நான் இதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. அது யாருக்கு கொடுக்கிறோம் அந்த வார்த்தையை? நமக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நாம கொடுத்த வார்த்தையை நாமளே மதிக்கலைன்னா அடுத்தவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மத்தவங்க லேட்டா வர்றாங்களோ முன்னாடி வர்றாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.